அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சுந்தர வேட்டை சேனல். இன்றைக்கி நம்மளுடைய மக்கள் திலகம் திரு எம்ஜிஆர் அவர்களுடைய பிறந்த நாள். நடிகராக இருந்து முதலமைச்சராக பொறுப்புக்கு உயர்ந்தவராக இருந்தாலும் கூட அவர் மக்களின் மனதில் மக்கள் திலகமாக என்றென்றும் போற்றப்படுகிறார். தமிழ் நிலம் இன்னைக்கு வரைக்கும் நினைத்து போற்றக்கூடிய பல சாதனைகளை செய்தவர் எம்ஜிஆர் அவர்கள். 1977 87 வரைக்கும் மொத்தம் 10 வருஷம் தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சுருக்காரு. இந்த 10 ஆண்டுகளில் கடைசி 2 ஆண்டுகள் தான் அவர் நோய்வாய்ப்பட்டிருந்தாரே தவிர மற்ற 8 ஆண்டுகளும் அவருடைய ஆட்சி காலம் ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். இந்த 8 ஆண்டுகளில் சத்துணவு திட்டம், பேருந்து கழகங்கள் அப்படின்னு முக்கியமான சாதனைகள் பல செஞ்சுருக்காரு. எம்ஜிஆருடைய சாதனைகள் எக்கனாமிக்கல் அண்ட் எமோஷ்னல் அப்படின்னு பிரித்து நம்ம பார்க்கலாம். அந்த அளவுக்கு நிறையாவே செஞ்சுருக்காரு. சத்துணவு திட்டமாக இருக்கட்டும், கிராம நிர்வாக அதிகாரிகள் VAO அறிமுகம், காவல்துறையினருக்கு அரசு குடியிருப்பு, காவல்துறையினருக்கு சிறப்பு பதக்கம், அரசு பணியாளர்களின் குடும்ப நல நிதி உயர்வு, அரசு ஊழியர்களுக்கு சிறப்பு ஓய்வூதியம், சைக்கிளில் இருவர் செல்ல அனுமதி, டிட்கோ மூலமாக 45 தொழிற்சாலைகள், காரைக்குடியில் கெமிக்கல் தொழிற்சாலை தொடக்கம், கிருஷ்ணகிரியில் எஃகு தொழிற்சாலை தொடக்கம், கூடங்குளம் அணுமின் நிலையம் அமைக்க கோரிக்கை, சென்னையில் ஹோல்சேல் ஸ்டீல் மார்க்கெட் தொடக்கம், பார்வையற்றோர் மற்றும் காது கேளாதோருக்கு நவீன தொழிற்பயிற்சி, அயல்நாடு வேலைவாய்ப்பு நிறுவனம், விளிம்பு நிலை தொழிலாளர்களுக்கான ஆயுள் காப்பீடு திட்டம், தொழிலாளர் விபத்து உதவி திட்டம், நிரந்தர தொழிலாளி சட்டம், குடிசை வீடுகளுக்கு 1 மின்விளக்கு மற்றும் இலவச மின்சாரம், பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவினருக்கு 3 ஆண்டுகளில் 30 லட்சம் வீடுகள் கட்டி கொடுக்கும் திட்டம், கலப்பு மன தம்பதியினருக்கு தாலிக்கு தங்கம், முதியோருக்கு பென்ஷன் அதிகரிப்பு, மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகை, வேலையின்மை நிவாரண திட்டம், கிராமப்புற இளைஞர்கள் பெண்களுக்கு சுய வேலைவாய்ப்பு பயிற்சி, துப்புரவு பணியாளர்களுக்கு வாடகையில்லா வீடு, புகையில்லா அடுப்பு விநியோகம், சைக்கிள் ரிக்ஷாக்களில் மோட்டார் வைக்க மானியம், மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர வண்டிகள் மற்றும் பெட்டிக்கடை அமைக்க மானியம், காலணி தைக்கும் தொழிலாளிகளுக்கு நிதியுதவி, 10வது படித்துவிட்டு வேலையில்லாத இளைஞர்களுக்கு உதவித்தொகை, பாலர் பள்ளி அறிமுகம், ஜவஹர் சிறுவர் இல்லம், மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு இலவச பேருந்து பயணம், ஊனமுற்றோர் வாரியம் அமைப்பு, பார்வையற்றோரை மணந்தால் உதவித்தொகை, பத்திரிகையாளர்களுக்கு ஓய்வூதிய திட்டம் அறிமுகம், வசதியற்றோருக்கு கோயில்களில் இலவச திருமணம், சாலையோர விடுதிகள், ரேஷன் அட்டைக்கு 20 கிலோ அரிசி, சாமானியர் பயன்படுத்தும் பொருட்களுக்கு வரி விலக்கு, சத்துணவு திட்டத்தில் பெண்களுக்கு வேலை, மாணவர்களுக்கு இலவச பாடப்புத்தகங்கள், கரும்பலகைகள், ஊட்டச்சத்து திட்டம், சத்துமாவு, கொடைக்கானல் அன்னை தெரசா பெண்கள் பல்கலைக்கழகம் உருவாக்குனது, கோவையில் பாரதியார் பல்கலைக்கழகம், திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகம், கல்லூரிகளில் நவீன திட்டங்கள், ஆசிரியர் சங்கங்கள் உருவாக்கம், கோவையில் வேளாண் பல்கலைக்கழகம் தொடக்கம், பிற்படுத்தப்பட்ட மாணவர் விடுதிகள் அதிகரிப்பு, மாணவர்களுக்கு இலவச புத்தகங்கள், சீருடைகள், தமிழ் ஆசிரியர்களுக்கு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் தலைமை ஆசிரியர்களாக பதவி உயர்வு பெறலாம் அப்படிங்கிற ஆணை, 3840 துணை சுகாதார நிலையங்கள், சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்கு நிதி உதவி, ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கு இலவச இதய கருவி, சித்த வைத்தியத்துக்கு தனி வாரியம், விபத்து மற்றும் இடர் உதவி திட்டம், ஆதரவற்ற பெண்களுக்கு இலவச தையல் மிஷின், விதவை தாய்மார்களின் பெண்களுக்கு 1000 ரூபாய் நிதி, பார்வையற்ற பெண்களின் உதவித்தொகை உயர்வு, விதவை மறுமண தம்பதிகளுக்கு ஊக்கத்தொகை, விதவைகள் கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு சேவை இல்லங்கள், கோயில் அறங்காவலர் குழுக்களில் பெண்களுக்கும் இடம், பெண் காவல் படை உருவாக்கம், பெண் காவலர் உடையில் மாற்றம், இடஒதுக்கீடு 68% அதிகரிப்பு, ஆதி திராவிடர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வீடு வாங்க வட்டியில்லா கடன், ஆதி திராவிடர் பழங்குடியின மாணவர்களுக்கு இலவச பட்டப்படிப்பு, ஆதி திராவிடர் மலைவாழ் மாணவர்களுக்கு ஆங்கில கல்வி, ஆதி திராவிட மாணவர்களுக்கு இலவச விடுதி, ஆதி திராவிடர் தேர்வர்களுக்கு சிறப்பு பயிற்சி, பழங்குடியினர்கள் ஆதி திராவிட மாணவர்களுக்கு இலவச புத்தகம், அலமாரி செலவுக்கு பணம், அவர்களுக்கு விவசாயிகளுக்கு மாடு வாங்க மானியம், ஆதி திராவிடர் ஈமச்சடங்குக்கு உதவி, ஆதி திராவிடர் பகுதிகளில் தனி கோயில், ஆதி திராவிடர் பழங்குடி மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா, விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் அறிமுகம், கால்நடை நோய் புலனாய்வு நிலையங்கள், ஈரோட்டில் கோழி நோய் ஆய்வுக்கூடம், தெலுங்கு கங்கை திட்டம், சிறுவாணி அணை, மீனவர்களுக்கு விசைப்படகு, மீனவ வாரிசுகளுக்கு வேலை, அடிப்படை வசதிகள் மேம்பாடு திட்டம், தன்னிறைவு திட்டம், சென்னை இன்னர் ரிங் ரோடு, மறைமலை நகர் மணலி உருவாக்கம், தீ விபத்தால் அழிந்த சென்னை மூர்மார்க் கொடை சீரமைத்து புதிய மூர்மார்க் கட்டிடம் கட்டப்பட்டது, போக்குவரத்து கழகங்கள் 2 மடங்காக அதிகரித்தது, அதாவது இன்டர்சிட்டி பேருந்து சேவை SETC, டவுன் பஸ் ரூட் தூரம் அதிகரிப்பு, பேருந்து வழித்தடங்கள் அதிகரிப்பு, 13,000 புதிய பேருந்துகள், அரசு பேருந்துகளுக்கு பாடிகட்டும் அரசு கட்டுமான கழகம்,
தொடக்கம். இலவச பேருந்து சேவை அறிமுகம். புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தமிழ்நாடு முழுக்க இலவசம். பார்வை இழந்தோருக்கு சென்னையில் மட்டும் இலவசம். மற்ற இடங்களில் அவர்களுக்கு மருத்துவமனை, அலுவலகம், பள்ளிகள் ஆகிய இடங்களுக்கு செல்வதற்கு மட்டும் இலவசம். உடல் ஊனமற்றவர்களுக்கு குழந்தைகள் பள்ளி, மருத்துவமனைக்கு செல்ல இலவசம். இப்படி எவ்வளவோ. எமோஷ்னலாக பார்த்தோம்னா அரசு அலுவலகங்களில் அம்பேத்கர் உருவப்படம் வைப்பு, சங்கர்லிங்கனாருக்கு மணிமண்டபம் மற்றும் சிலை, பெண் குற்றவாளிகளை பெண் போலீசாரே கைது செய்ய அரசாணை, ஹரிஜன் சொல்லை ஒழித்த ஆதி திராவிடர் என்ற சொல் அறிமுகம், காவல்துறையில் சந்தேக கேஸ் பிரிவு நீக்கம், விபச்சார வழக்கில் ஆணுக்கும் தண்டனை, சென்னை பார்த்தசாரதி கோயில் தேரோட்டம், ஆலய மேம்பாட்டு திட்டம், மதுரையில் உலக தமிழ் மாநாடு, மதுரையில் தமிழ்ச்சங்கம், மதுரையில் சங்கப்புலவர்களுக்கு நினைவு தூண், தமிழ் வளர்ச்சிக்காக தனி அமைச்சகம், காவல்துறையில் கடித போக்குவரத்துகளும் குறிப்புகளும் தமிழில்தான் இருக்க வேண்டும் என்ற ஆணை, தேவனைய பாவாணர் பெயரில் நூலகம், தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் திறப்பு, பெயர் மற்றும் விளம்பர பலகைகளில் தமிழே முதலில் இருக்க வேண்டும் என்ற ஆணை, தமிழ் மொழி போராளிகள் மற்றும் தமிழ் அறிஞர்களுக்கு உதவி, தமிழ் வளர்ச்சி இயக்ககம், தமிழ் சீர்திருத்த எழுத்துக்கள் அறிமுகம், யாழ்ப்பாண மக்களுக்கு உணவுப் பொருட்கள் உதவி, ஈழ அகதிகளுக்கு நிவாரண உதவி. அப்பப்பா, இப்படி எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நடந்த சாதனைகளை பட்டியலிட்டுக்கிட்டே போகலாம். இவ்வளவு பண்ணியிருக்காரு நம்முடைய மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். அதனால தான் பொன்மனச் செம்மலாக புரட்சி தலைவராக திரையில மட்டும் இல்லாமல் நம்முடைய மனசுலையும் அவர் ஒரு இடம் பெற்றிருக்கிறார். எப்போவுமே அவரை நம்மளால் மறக்க முடியாது. அவரை போல நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளை, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே அப்படின்னு அவர் நடிச்சிட்டு மட்டும் போகலை, நம்ம கையில் எதிர்காலத்தை ஒப்படைச்சிட்டு போயிருக்காரு. நாமளும் எம்ஜிஆருடைய வழியில் சேவை செய்வோம். நான் ஆணையிட்டால் அது நடந்துவிட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாறுதார், உயிர் உள்ளவரை ஒரு துன்பம் இல்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார் அப்படின்னு அவர் நடிச்சிட்டு மட்டும் போகலை, அதை உண்மையிலேயே அவர் செஞ்சிருக்காரு. அவருடைய அந்த ஆணையின் மூலமாக முதலமைச்சராக இருந்து பச்சைமை கையெழுத்து இட்டு அவர் நமக்காக அதை எல்லாத்தையுமே நிறைவேற்றி இருக்கிறார். அதனால்தான் அவர் மக்கள் திலகமாக போற்றப்படுகிறார். அப்பேற்பட்ட எம்ஜிஆரை என்றென்றும் கொண்டாடுவோம்.